Dear students, good morning. Non-brain verb ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். Non-brain verbல usage பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன மாடல் பார்க்க போறோம்னா, before that நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் எழுதலையா? பேஜ் நம்பர் 51, 52 பார்த்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 51, 52. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒர்க் ஷீட் அனுப்புறோம், ஒர்க் புக் அனுப்புறோம். அவங்க வீடியோ பார்த்துட்டு போர்டு பண்ணிக்கிறதா, அவங்க வீடியோ பார்த்துட்டு சென்டென்ஸ் எல்லாம் எழுதிட்டு கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சென்டென்ஸ் எல்லாம் எழுதிட்டு படித்து காட்டுவாங்க. பிட்வீன் 8 PM and 10 PM நைட்டில். ஸோ சென்டென்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, நம்மள்ட்ட கிளாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க 2 ஃபோன் நம்பர் இருக்குது மேலே, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் லெவல் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ட்ரைட் வேர்ப்ஸ் கிரீன் கலர் புக் வச்சிருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எழுதும் ரைட்டிங், எழுதிய ஹேவிங் ரிட்டன். எழுதும் ரைட்டிங், எழுதிய ஹேவிங் ரிட்டன். வெறும் எழுதுதல்ன்ற வார்த்தை மட்டும் கிடையாது. சாப்பிடும் ஈட்டிங், சாப்பிட்ட ஹேவிங் ஈட்டன். படிக்கும் ஸ்டடியிங், படித்த ஹேவிங் ஸ்டடிட். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறோம். எல்லா வார்த்தைக்கும் சொல்லி பழகணும். நம்ம லெவல் 1ல வார்ப்புக்கு 12 டென்ஸும், ஹெல்பிங் ஒர்க் ஒரு 12, 24. ஹெல்பிங் ஒர்க் 12 கிடையாது, தான் ஹெல்பிங் ஒர்க்கோட அந்த ஷாலவி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 12 + 12 24 சொல்லி பார்த்த மாதிரி லெவல் 4ல் நான் மெயின் ஒர்க் அத்தனையும் சொல்லி பார்க்கணும். அத்தனை ஃபார்மேட்டை புக்கில் கொடுத்துருக்கவங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்க டெய்லி. புரியுதா? சார், மிக அழகாக எழுதும் மாணவிகளில் நிர்மலா ஒருவள். சப்ஜெக்ட் அது கடைசி வழக்கான சார் வர்ப்புன்னு சொல்லாதீங்க, அது நவுன். அது நிர்மலா ஒருவளாக இருக்கிறாள், அதுதான் வர்ப்பு. அப்போ நிர்மலா ஒருவளாக இருக்கிறாள். ப்ரெசன்ட் வர்ப்பா இருந்ததுன்னா பி வர்ப்பு பக்கத்தில் இருக்காது, நம்ம தான் போட்டுக்கணும். நிர்மலா ஒருவளாக இருக்கிறாள். நிர்மலா இஸ் ஒன். எதில்? ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். நிர்மலா மாணவிகளில் ஒருவளாக இருக்கிறார். நிர்மலா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். எப்படிப்பட்ட மாணவிகள் ஒருவள்? மிக அழகாக எழுதும் மாணவிகளில். ரைட்டிங் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி. இந்த ரைட்டிங்கிறது அட்ஜெக்டிவ் வேலை செய்யுது. சில வீடியோஸில் சொல்கிறேன், கொடுத்துருக்க நான்மையின் கருப்பு என்ன வேலை செய்யுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு. சில வீடியோஸில் சொல்கிறது இல்லை, தனியாக ஒரு வீடியோவில் போட்டு சார்ட் போட்டு போர்டில் கொடுத்துருங்க. ஏன்னா இடம் கிடையாது அத்தனை சொல்கிறதுக்கு எழுதுறதுக்கு. மிக அழகாக எழுதும் மாணவிகள் நிர்மலா ஒருவள். நிர்மலா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லி. அடுத்தது எழுதும்ன்ற அர்த்தம் பார்த்த மாதிரி எழுதியன்ற அர்த்தம். எழுதியன்றதுக்கு பதிலாக வாங்கியன்ற அர்த்தம் கொடுத்துருக்கேன். வாங்கும் ஸ்கோரிங், செக்யூரிங். வாங்கிய ஹேவிங் ஸ்கோர்ட், ஹேவிங் செக்யூர்ட். புரியுதா? அந்த வர்ப்புக்கு ஹேவிங் போட்டு அந்த வர்ப்போட V3 போட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு மிக அதிகமாக மதிப்பெண்கள் வாங்கிய என்னுடைய மாணவிகளில் ஜெயபிரீதா ஒருவள். நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க. அதில் ஜெயபிரீதா ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிக்கும். 9th ஸ்டாண்டர்ட்லேயும் படித்தான். நம்மள்கிட்ட படித்தாங்கன்னா நம்மள்ட்ட இங்கிலீஷ் படித்தா, அவ்வளோதான். மெடிசன்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும். ஸோ நம்மள்ட்ட இங்கிலீஷ் படித்தனாலேயே ரொம்ப பிரமாதமாக படிக்கும். மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு மிக அதிகமாக மதிப்பெண்கள் வாங்கிய என்னுடைய மாணவிகளில் ஜெயபிரீதா ஒருவள். ஜெயபிரீதா வாஸ், வாங்கிய வாசன்ஸ் இல்லையா, அதனால வாஸ் போட்டிருக்கோம். ஜெயபிரீதா வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஜெயபிரீதா என்னுடைய மாணவிகளில் ஒருவளாக இருந்தால். எப்படிப்பட்ட மாணவிகள்? மிக அதிகமாக மார்க் வாங்கிய, ஹேவிங் செக்யூர்ட் த மோஸ்ட் டு ஜாயின் ஏ மெடிக்கல் காலேஜ். த மோஸ்ட் மார்க்ஸ்னு ஒரு நவுனே வரலையே சார், பக்கத்தில் டவுட் வரும் உங்களுக்கு. எதை வாங்கிட்டு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸில்? மார்க் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஜெயபிரீதா வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். வாங்கிய ஹேவிங் செக்யூர், அதை கொடுத்துருக்க பாருங்க, எழுதிய ஹேவிங் ரிட்டன்.
தவிர்த்த having avoided இந்த மாதிரி சொல்லி பழகுங்க. தவிர்க்கும் avoiding, தவிர்த்த having avoided, அலட்சியப்படுத்தும் neglecting, அலட்சியப்படுத்திய having neglected. Jayapritha was one of my students having secured the most to join a medical college. மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு மிக அதிகமாக மதிப்பெண்கள் வாங்கிய என்னுடைய மாணவிகளில் ஜெயபிரிதா உட்பட. சரி, புரிஞ்சா? நான் இருக்கிறதுனால எல்லாமே சிங்கிள் சென்டென்ஸாக தான் இருக்கும். மனசு நம்மள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஜெனரலாக உங்களுக்கு மனசு துடிக்கும். இதை காம்ப்ளெக்ஸாக சொல்லி பார்க்கலாமே அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம். ஜெயபிரிதா வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் who had secured the most to join a medical college அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னோம்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு சொல்ல போகிறோம். அந்த சென்டென்ஸ் அட்ஜெக்டிவ் கிளாஸ் ஆகிட போகிறது. இப்படி இருக்கிறது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக வேறு. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட் சொல்லிடலாமா? பேஜ் நம்பர் பார்த்துறீங்களா? பேஜ் நம்பர் 51, 52 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ்லாம் எழுதிட்டு between 8 PM and 10 PM படிச்சு காட்டணும். புரியுதா? குட் நைட் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? குட் நைட்.